முருகா, வேலவா, சண்முகா, சரவணா, குகா, ஞான பண்டிதா. ஸோ உலகத்தில் உள்ள அனைவரும் அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கணும். ஸோ வேண்டிட்டு நம்ம எனர்ஜி அப்டேட்குள்ளே போயிடலாமா? ஸோ பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். எது நடந்தாலும் அது வந்து ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து ஆண்டவன் நடத்தி வைப்பான். ஸோ உங்களோட பிரிவு கூட உங்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நடக்குதே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அது எப்படிங்க வந்து கஷ்டப்படுத்திடுவாரா? படைச்ச கடவுள் உங்களை கஷ்டப்படுத்திடுவாரா? இல்லை இல்லை. ஸோ ஏதோ ஒரு உங்களோட சோலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு, ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், செப்பரேஷன், அதையெல்லாம் ஓகேவா? ஸோ இன்றைக்கான எனர்ஜி அப்டேட் போயிடலாம். எனர்ஜி அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும், ரீயூனியன் வேணும்னா நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க. காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அது காஃபி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்ல. அந்த 5 நிமிஷம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த காஃபி வருமா வராதான்னு சந்தேகம் இருக்குமா? இருக்காதுல்ல. அதே மாதிரி பக்கத்துலேயே ஒருத்தவங்க காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கப்பில் எவ்வளோ காஃபி இருக்குது, என் கப்பில் எவ்வளோ காஃபி வரப்போகுது அப்படின்ற சந்தேகம் இருக்குமா? இல்லை. அதே மாதிரி தான் யூனிவர்ஸும் அதுதாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். நம்ம மனசை வந்து நார்மலாக வச்சுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, இதுதான். அதாவது நம்ம ஆர்டர் மட்டும்தான் பண்ணணுமே தவிர அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றது கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ காஃபி ஷாப்லேயே வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது கரெக்டான டைமில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் வந்துடும்ல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் யோசிப்பீங்களா? அது ஏன் வரல, ஏன் 5 நிமிஷம் ஆச்சு, ஏன் வந்து இப்போ 7 நிமிஷம் ஆச்சு, 8 நிமிஷம் ஆச்சு அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்களா? ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கணும். ஸோ ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. மை ரீயூனியன் இஸ் மை பர்த் ரைட், என்னோட பிறப்பு உரிமை அப்படின்றது தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மை ரீயூனியன் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்ற எனர்ஜியை கிளைம் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ்ட்டை ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, மை ரீயூனியன் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்ட்டாக ஆர்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட பர்த் ரைட்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது எப்போ வரும், எப்படி வரும்ன்றது அந்த காப்பி ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வரும். அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், ரீயூனியன் நடக்கிற வரைக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கணும். செல்ஃப் ஒர்த், அதுக்கு தான் செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த், அது எல்லாமே அந்த இடத்துல தான் வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எனர்ஜி அப்டேட் போயிடலாம். உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையிலான எனர்ஜி இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில உள்ள எனர்ஜி எப்படி இருக்கு? பிரபஞ்சமே, முருகா. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, யூ டிசர்வ் லவ். கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஸோ யூ டிசர்வ் லவ். அது எப்போ வரும் அப்படின்றது காஃபி ஷாப்பில் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காடுற மாதிரி வெயிட் பண்ணணும். டிவைன் டைமுக்கு வெயிட் பண்ணணும். நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. யூ டிசர்வ் லவ், யூ ஆர் லவபிள். ஓகேவா? ஸோ நம்பிக்கைன்றது எப்படின்னா அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்வேன். பற்று இருக்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் அதை வெறுத்து ஒதுக்கலை, அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க. காஃபி ஷாப்பில் காஃபி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா காஃபி பிடிக்காமல் போயிடுமா? அது வர வரைக்கும் அதை பற்றி யோசிக்கலைன்னா அப்படி இல்லை. அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ பற்று இல்லாமல் நம்பிக்கை இருக்கணும். ஸோ ஃபினான்சஸ் அண்ட் கெரியர், உங்கள் 2 பேருக்கு இடையில எதுக்கு ரீயூனியன் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா உங்கள் பார்ட்னருக்கோ உங்களுக்கோ, மேபி எனக்கு தெரிஞ்சது உங்கள் பார்ட்னருக்கு தான். ஒரு 80% வந்து உங்களோட பார்ட்னருக்கு ஃபினான்சஸ் அண்ட் கெரியரில் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்குது. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆர் அ ஃபேக்டர் இன் யுவர் லவ் லைஃப் ரைட் நவ். இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து நிறைய சுமைகள் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் இருக்குது, அதே மாதிரி கெரியர்லேயுமே மேபி ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வேலை மாறி இருக்கலாம். அந்த போன இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து இருக்கிற இடத்துலையே வந்து வேலை போகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம். ஸோ கெரியர்லேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் வைக்க முடியல. அடிக்கடி இந்த கார்டு வருது ஆக்சுவலாக நம்மளோட ரீடிங்கில். ஸோ வியூவர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபினான்ஷியல்ஸ் ரிலேட்டடாக அண்ட் கெரியர் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. இந்த கார்டு செட்டில் இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் புல் பண்ணிடலாம். ஸோ முருகா, வேலவா. ஸோ 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜியில், இவங்களுக்கு 2 பேருக்குமான இடைப்பட்ட எனர்ஜியில் என்ன நடக்குது? இன்னொரு கார்டு ப்ளீஸ்.
ரொமான்ஸ் ஃபீலிங் உங்களை வந்து நினச்சி ஏங்குறாங்க, கண்டிப்பாக ஏங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். யூ டிசர்வ் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபீலிங் இருக்குது. அண்ட் பட் மேஜர் பிளாக் வந்து இந்த வியூவர்ஸில் ஒரு 80% வந்து ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் கெரியர்லையும் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, இந்த கார்டு செட்டில் ஒரு 2 கார்டு எடுத்துடலாம். இந்த கார்டு வந்து உங்களோட பர்சனுக்கு உங்கள் மேலே உள்ள எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 கார்ட்ஸ் வந்து உங்கள் 2 பேருக்குமான எனர்ஜி பார்த்தோம். இது வந்து உங்கள் பர்சன் உங்கள் மேலே வந்து இந்த டைமில் என்ன நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட பர்சன் உங்கள் மேலே என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ எவ்ரிடே உங்களுக்கு வந்து எனர்ஜி மாறும் இல்லையா? ஸோ நீங்களே எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருப்பீங்க, ஒரு நாள் இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கி எறிவீங்க. ஸோ உங்கள் மனசு மாறிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து உங்களோட பர்சன் வந்து உங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நிமிஷம். someone else in the middle, someone is trying to sabotage this. யாரோ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உள்ள. ஸோ அவங்களோட இம்சை இருக்குது உள்ள, அவங்களோட இம்சை இருக்குது பாருங்கள். ரொம்ப கிளியராக காட்டுறேன் பாருங்கள். someone else in the middle. ஸோ உங்கள் 2 பேருக்கு இடையில் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் 3வது ஒரு ஆள் அவங்க கையை பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கலாம், அதை பற்றி நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அவங்க வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அதை அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுறாங்களான்றதை பார்த்துடலாம். யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஓகே, அதை நான் டேரக்ட் கார்டில் கேட்டுறேன். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் உங்களோட பர்சன் அதை என்ஜாய் பண்ணுறாங்களா, இல்லை அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா, அதை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்களா? ப்ளீஸ் யூனிவர்ஸ். முருகா. டெத் கார்டு, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேட்டர்னை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு நம்ம பார்த்தோம்ல, அவங்களோட டிலே வந்து பாதி வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் கெரியரில் இஷ்யூஸ் இருக்குது. பாதி பேருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான கேள்வி நம்ம என்ன கேட்டோம்னா, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா, அதை வந்து கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். ஆனால் உங்களோட பர்சனில் வந்து குழம்பி போய் அதை எப்படி வந்து அந்த பழைய பேட்டர்னை உடைக்கிறதுன்றது வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான கேள்வி தான் இது. இந்த ரீடிங் ரொம்ப நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா 2 சூழ்நிலையில பார்க்குறப்போ ஒரு சில வியூவர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் கெரியர்னால வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் அப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே பாசிட்டிவாக தான் வந்தது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது, உங்களை பற்றி நினச்சி ஏங்குறாங்க. அதே மாதிரி டெத் கார்டு, அந்த பழைய பேட்டர்னை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது யூனிவர்ஸ் காட்டிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம மனசுக்குள்ளே ஒருமுகப்படுத்தி யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மனசில் சஞ்சலமும் இல்லாமல் ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த், நம்பிக்கை, ஹோப்பு எல்லாமே இருக்கணும். ஓகேவா? இருக்கணும், நார்மலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தோண்டி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு கார்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தடவை இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்கு போரிங்காக இருக்கும். என்ன இது செல்ஃப் லவ், நம்பிக்கையாக இருக்கணும், அதுதாங்க முக்கியம். உண்மையிலே வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா அதுதான் முக்கியம். அதை டெய்லி நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ போரிங்காக இருக்கும், பட் ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 3 of Swords ரிவர்ஸ். ஸோ 3 of Swords அவங்களுக்கு வந்து மனசு கவலையெல்லாம் சீக்கிரமே போயிடும். ஸோ அவங்க குழம்பி போய் தான் இருக்காங்க. பட் மனசு கவலை இப்படி வந்துருச்சுன்னா மனசு கவலை அவங்க ஹார்ட் வந்து குத்தி கிழிக்குது. பட் நமக்கு வந்திருக்கிறது வந்து ரிவர்ஸ் தான். அப்போது அந்த மனசு கவலையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் போயிடும். குழப்பங்கள் போயிட்டா என்னங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உள்ள அவங்களோட குழப்பங்கள் தீரட்டும். கெரியரில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் தீரட்டும். தேர்ட் பார்ட்டியில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் தீரட்டும். அதை வந்து நம்ம அப்படியே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு ரீயூனியன் நடக்கும். நம்புங்க, உங்களை விட எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்பியவர்கள் கைவிடப்பட்டதில்லை. ஸோ அதுதான் வந்து உலக நியதி. ஸோ ஸ்டே பிளஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.